ஒட்டுமொத்த ஊரையே ஒத்தால் கதற விட்டுருக்கா அப்படின்னு சொன்னால், ஒரு ஆளை பிளாக்மெயில் பண்ணாலும் சரி, இல்லை 2 ஆளை பிளாக்மெயில் பண்ணாலும் சரி, ஒட்டுமொத்த ஊரையே ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணி வச்சுருக்கான். இந்த கிரைம் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கிரைமை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஆயிரத்தி 1977 கலிஃபோர்னியாவில் ஒரு கிராமம் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. அந்த கிராமத்துக்கு கொஞ்ச நாள் கழித்து வரிசையாக ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டரை எல்லாரும் ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துருக்காங்க. அந்த லெட்டரில் எல்லாரோட பர்சனல் டீட்டெயில்ஸ், யார் கூட தொடர்பில் இருந்திருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொண்டு அந்த லெட்டரில் எழுதிருந்துச்சு. அதில் மேரின்ற பொண்ணுக்கும் ஸ்கூல் பஸ் சூப்பர்வெண்டட் கோல்டன் விசிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு அந்த லெட்டரில் போட்டிருக்காங்க. மேரியோட ஹஸ்பண்ட் அந்த லெட்டரை படிச்சுட்டு, இதனால் மேரியோட ஹஸ்பண்ட் ரொம்பவே கவலைக்கு உள்ளானார். நம்ம ஒய்ஃப் இப்பெல்லாம் பண்ணியிருப்பாங்களா? இந்த லெட்டரை எழுதுறது உண்மையா, இல்லை இந்த லெட்டரை யாராவது வீம்புக்குன்னு நமக்குள்ளே சண்டை வர்றதுக்காக எழுதியிருக்காங்களா? அப்படி பண்ணாலும் ஒட்டுமொத்த ஊருமே இந்த மாதிரி லெட்டர் ஃபேஸ் பண்ணிட்டு தானே இருக்குது அப்படின்னு அவங்க ஒய்ஃப்கிட்ட இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதனால் அவங்க ஒய்ஃப் இந்த விஷயத்தை நினச்சி ரொம்பவே டென்ஷன் ஆனாங்க. அதுவும் இல்லாமல் மேரியோட ஹஸ்பண்டுக்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த காலை அட்டன் பண்ணிவிட்டு உடனே தன்னுடைய காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து ஹைவேல பயங்கர ஸ்பீடாக போயிருக்காரு. அவர் எதுக்காக அங்கேருந்து கிளம்புனார், எதுக்காக அவர் அங்கேருந்து வேகமாக போனார், அந்த ஃபோன் காலில் இருந்தது யாருன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. கொஞ்ச நேரம் கழித்து அவரோட கார் ஆக்சிடெண்ட் ஆகி அவர் ஸ்பாட் அவுட் ஆகுறாரு. இந்த விஷயம் போலீஸ்க்கு எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. இதை யார் பண்ணியிருப்பா, இதை எதுக்கு பண்ணியிருப்பான்னு எல்லோரும் குழம்பி போனாங்க. நாட்கள் கடந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த லெட்டர் அனுப்புனது யாருன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. அந்த லெட்டரும் இப்போயும் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இதனால் மேரி ரொம்பவே மன உளைச்சலில் கொண்டானாங்க. மேரி ஒரு ஸ்கூல் பஸ் டிரைவர். அதனால் குழந்தைகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கா இறக்கி விடுறதுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு வழியில் ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. அந்த பாக்ஸில் ஒரு கன் கனெக்ட் பண்ணி ஷூட் பண்ணுற நிலைமையில இருந்திருக்கு. இதை மேரி பார்த்ததும் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. போலீஸும் அந்த கன்னை செக் பண்ணி பார்த்துருக்காங்க. போலீஸ் அந்த கன்று யாருக்கு சொந்தம்னு செக் பண்ணி பார்த்ததில் அந்த கன்னோட உரிமையாளர் நேம் பால் ஃப்ரெஷ்ஷவர். அவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. உங்களோட கன்று தானே அப்படின்னு. ஆமாம், என்னோட கன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பால் தன்னுடைய கன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி. இப்போ இந்த கண்ணை கொண்டு போய் அங்கே வச்சது யார்? அதனால் பெரிய குழப்பம் உண்டாச்சு. பாலோட ஹேண்ட் ரைட்டிங்கை அந்த லெட்டரோட மேட்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. ரெண்டுமே சிமிலராக கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் பால் தான் குற்றவாளின்னு நினச்சி பாலை போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணி வச்சு ஜெயிலில் வச்சாங்க. பால் ரொம்பவே கவலைப்பட்டார், எதுக்காக நம்மளை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு. ஆனால் பால் ஜெயிலில் இருந்ததுக்கப்புறமும் இந்த லெட்டர் வர்றது ஸ்டாப் ஆகவே இல்லை. எல்லாருக்கும் மறுபடியும் அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி லெட்டர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இதனால் போலீஸ் ரொம்பவே குழப்பம் அடைஞ்சாங்க. இந்த பால் தான் இந்த குற்றத்தை பண்ணாரா, இல்லை வேறு யாரும் வெளியே இருந்து இந்த மாதிரி குற்றங்கள் பண்ணுறாங்களா அப்படின்னு போலீஸ்க்கு ரொம்பவே குழப்பமாக இருந்துச்சு. மக்களுக்கு இன்னும் பயம் போகலை. பால் உள்ளே இருக்கிற டைம்லேயேவும் இந்த மாதிரி லெட்டர் வர்றது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ பால் உண்மையான குற்றவாளி இல்லையா அப்படின்னு மக்கள் ரொம்பவே குழப்பம் அடைஞ்சாங்க. அவங்க ஹேண்ட் ரைட்டிங்கை மறுபடியும் அனலைஸ் பண்ணாங்க. அப்போ மிஸ் மேட்ச் ஆச்சு. அது எப்படி ஃபஸ்ட்டு மேட்ச் ஆன ஹேண்ட் ரைட்டிங் இப்போ எப்படி மிஸ் ஆச்சுன்னு போலீஸ்க்கு ரொம்பவே குழப்பமாக இருந்துச்சு. அதனால் மறுபடியும் அந்த ஹேண்ட் ரைட்டிங் டெஸ்ட்டை பண்ணி பார்த்தாங்க. அப்பையும் மிஸ் மேட்ச்னு தான் வந்துச்சு. இதனால் போலீஸ் ரொம்பவே குழம்பி போனாங்க. இப்போ இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, இந்த பால் இந்த குற்றத்தை பண்ணலைன்னா இந்த லெட்டரை அனுப்புனது யார்? இவங்களுக்கும் இந்த சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கும் என்ன சம்பந்தம்? இவன் எதனால் இந்த மாதிரி பழி வாங்கிறதுக்காக லெட்டர் அனுப்பிச்சி விட்டுட்ருக்கான்? இந்த லெட்டர்லாம் அனுப்பிச்சி விட்டது யார்? இப்போ வரைக்கும் விடைக்கு கிடைக்காத ஒரு பதிலாகவே இருக்குது. இந்த கேஸை பற்றி மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த கிரைமை பண்ணது யாருன்னு உங்களோட சைட்லேருந்து ஒரு தியரியை சொல்லுங்கள். அண்ட் இது போக இதே மாதிரி அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கிரைம் கேஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம மிஸ்ட்ரி ஃபைல்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.